ச்சே 7 மணிக்கு போனோம், இல்லைன்னா 7:30 ஆயிடுச்சு. சரி அந்த ரூம்மேட்ட பேசியே நம்ம டைம் போயிடுது பாரு. சரி சரி கிளம்புவோம். வா என்ன டெய்லியும் நடந்து நடந்து போயே நம்மளுக்கு வயசாயிரும் போல. ரூம்மேட் எங்க போனா? ஃபேன் கூட போடல. ஓ வண்டியா? ஆட்டா ஆட்டா. வேலைக்கு 10ஆம் தேதி ஆச்சு. வேலைக்கு போல இன்னைக்கு போயிட்டு வந்தாச்சுப்பா. ஓ சீக்கிரமா வந்துட்டானா? இன்னைக்கு 10ஆம் தேதி ஆச்சு. சம்பளம் போட்டுருப்பாங்களே போட்டாங்க. நான் வச்சு என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவேன்? 10ல ஒரு பங்கு வந்து சர்ச்சுக்கு அனுப்பிச்சு விடுவேன். எத்தனை சர்ச்சுக்கு? ஒரு 10 சர்ச்சுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. ஒரு சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும். ஒரு சர்ச்சுக்கு கொடுக்குமா? நான் வந்து என்னுடைய தசபாகத்தை வந்து 10 சர்ச்சுக்கு கொடுப்பேன். அந்த 10 சர்ச்சு வந்து வளர்ச்சி அடையணும்ல. ஒரு சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும். ஒரு சர்ச்சு தான் வளர்ச்சி அடையணும். சரி அப்ப நான் பாஸ்டர் கிட்ட போய் கேட்டு பார்த்தேன். பாஸ்டர் கிட்ட போமா? சரி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீ கிளம்பி ரெடியா இரு. என்ன கரெக்டா வேற வந்து ரசம் பாகத்தை வந்து ஒண்ணுதான் கொடுக்கணும்னா நம்ம 10 பேர் கொடுப்போம். நான் பண்றதுதான் கரெக்ட். ஏன்னா 10 ஊழியக்காரங்க வந்து வளர்ச்சி அடைறாங்க. நான் என்னோட தசபாகத்துல ஒரு ஆளு கொடுத்தனா அந்த ஒரு தசபாகத்தை வச்சு அவரே ஃபுல்லா சாப்பிட்டே கழிவு கொடுக்கணும். நான் பண்றதுதான் கரெக்ட். சரி அவன் சொல்லிட்டான், பாஸ்டர்கிட்ட போய் கேட்போம். சோதரங்கயா. சோதரன் தம்பி. சோதரங்கயா. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்கயா. சொல்லுங்க தம்பி. என் ஃப்ரெண்டு சொன்னாங்கயா, அது வந்து தசம்பாகத்தை வந்து 10 பேருக்கு அனுப்பிச்சு விடுறேன் என்னோட தசம்பாகத்தை. அவன் வந்து தப்புன்றாங்கயா. கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்கயா. சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. தசம பாகம் என்பது நாம போகிற அந்த சபைக்கு மாத்திரம் சொந்தமானது. அதனால அதை நாம பல பேருக்கு கொடுப்பது தவறான காரியம். நம்ம தசம பாகத்தை நம்ம சபைக்கு கொடுத்துட்டு மீதமுள்ள அந்த பணத்துல நீங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம் தம்பி, எந்த தப்புமே இல்லை. ஆனா தசம பாகத்துல இருந்து 10 ஊழியத்துக்கு அனுப்புவது சரியில்லாத காரியம். என்னன்னா உங்களுடைய ஊழியத்துக்கும் அநேகமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை சந்திக்கப்படணும். அதே இது நீங்க மீதமுள்ள பணத்தை வச்சு நீங்க தர்மங்கள் பண்ணலாம், எந்த விதமான ஊழியங்களுக்கும் நீங்க உதவி செய்யணும். இதுல எந்த தடையும் இல்லை. ஆனா தசம பாகத்தை எடுத்து நீங்க பிரிச்சு பல இடங்களுக்கு செலுத்துவது அது ஒரு முறையான காரியத்தை. அது தவற செஞ்சீங்கன்னா அதை சரிப்படுத்திக்கோங்க. சரியா? வழக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த தவற நீங்க தொடர்ந்து செய்யாது. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. இதான் என் ஃப்ரெண்டும் சொன்னான், 10 பேருக்கு அனுப்பிச்சு விடக்கூடாது, ஒரு ஆளுக்கு தான் அனுப்பிச்சு விடணும்னு சொன்னான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அவனுக்கு முன்னாடி தெரியும் போல, அவனுக்கு சொல்லியே தரல இத்தனை வாட்டி. இத்தனை மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இப்போதான் என்னோட அறிவு வந்து தெரிஞ்சிருக்கியா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி தம்பி. சரிங்க ரொம்ப நன்றி. ஓகே.